இங்க மனிதர்கள் யாரு? சித்தர்கள் யாரு? அப்படின்னா, எல்லாருமே மனிதர்கள் தான் சித்தர்களா வந்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னன்னா, அவங்களோட அனுபவங்கள். ஒவ்வொரு அனுபவங்களும், ஒவ்வொரு இதுவும் அவங்கவங்க தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டது. எப்படி அப்படின்னன்னா, இங்க கிடைக்கிறது ஒவ்வொரு அனுபவங்களும் நெறைய அனுபவங்கள் இருக்குது. எதுக்கு முன்னால இவங்க பூரா எல்லாமே இப்ப நானே இந்த வீடியோலாம் போடக்கூடாது. நான் எந்த வீடியோவுமே எனக்கு வேண்டாம்னு தான் நான் எல்லாமே ஒதுக்கியிருந்தேன். அப்போ எனக்கு ஞானமானது எனக்கு சொன்னது என்னன்னா, நான் யார்ட்டயும் போய் நான் குருநாதரா நான் ஏத்துக்கிடல. இந்த பிரபஞ்சம் தான் எனக்கு குருநாதர். இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு இதுவும் செயல்முறைகளும் ஒவ்வொருத்தருங்களும் எனக்கு குருநாதர் தான். ஒரு சின்ன அணுக்கள் கூட குருநாதர் தான். சின்ன அணு கூட தான் தான் பெரியவன்னு சொல்லலாம். ஆனா, அந்த அணுக்கள் தான் இந்த மண்ணு துகள் இருக்குல்ல, அதான் பெரிய துகள், அதான் பெரிய குருவேன்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அதையும் கண்ல போட்டு பார்த்தா தெரியும். அது யார் பெருசா, யார் என்னன்னு தெரியும். இங்க சித்தர்கள் எப்படின்னா, ஒவ்வொரு படிநிலைகள். இங்க எப்படி எப்படின்னா, முதல்ல எந்த நிலையிலும் அவனுக்கு தெரியாது. எந்த இது எப்படி வாழணும், வைக்கிறது, எப்படி இது கொண்டு போறது, ஒவ்வொரு சமுதாயத்தையும் எப்படி கட்டி காமிச்சாங்க. இங்க எப்படி ஒவ்வொரு மக்கள் எப்படி இருக்காங்க. ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் நெறைய வித்தியாசங்கள் பட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே 5 விரல் ஒண்ணு போல கிடையாது. அதேமாரி தனித்தனியா உள்ளவங்க எல்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ எப்படி எப்படின்னா, இது நான் கட் பண்ணாம போறாங்க, நமக்கு கேட்குறாங்க, வைக்காங்க. நான் அதெல்லாம் நெனச்சு போடல. திருவள்ளுவர் அன்னைக்கு எழுதி வச்சாரு. பெரிய பெரிய மகான்லாம் ஏகப்பட்ட புக்கு காகபூஜன்லேருந்து ஏகப்பட்டவர் பெரிய பெரிய மகான்லாம் எல்லா புக்குக்கெல்லாம் எல்லாத்தையும் எழுதி வச்சாங்க. ஒவ்வொரு இது எழுதி வச்சாங்க. ஏன் இப்போ அது செயல்படுத்துதாங்க அப்படின்னா, உண்மையான வாழ்க்கையும் குடும்ப நெறிகளையும் அவங்க எப்படி வாழ்க்கையை இதுக்கப்புறம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். மூலிகைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மனிதனும் சரி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு ஈர்ப்புத்தன்மை. அதே மாதிரி எனக்கு இந்த சில விஷயங்கள் நான் எத்தனையோ விஷயங்கள் பழிச்சிருக்கவும் செய்யுது. எத்தனையோ விஷயங்கள் நான் நாளைக்கு இப்படி நடக்கும் அப்படின்னா அப்படி தான் நடந்திருக்குது. 6 மாதம் கழிச்சு இப்படி தான் நடக்கும் அப்படின்னா 6 மாதம் கழிச்சு அப்படி தான் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, அந்த காலத்தின் உள்ளது. ஏகப்பட்ட இந்த தாமிரபரணி ஆறுலாம் எல்லாமே இது வந்திருக்குது. எல்லாமே தாமிரபரணியில நீர்வழி வரும். எல்லா மக்களும் இப்படிலாம் பண்ணுவாங்க. கடல் நீர் அழிவாங்க, வைப்பாங்க. ஏகப்பட்ட சூழ்நிலை அமையும். எல்லா இதுவுமே எனக்கு எனக்கு முன்னாலே புரியப்பட்டிருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறதுக்கு காரணங்கள் எல்லாமே எனக்கு கனவு மூலியமா தான் ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. கனவுகள் எப்படி எப்படின்னா, உண்மைய ஆராய்ஞ்சா அது உண்மையிலே நமக்கு முன் அறிவு அது சொல்லக்கூடியது. நாளைக்கு நடக்குது, வைக்குது எல்லா விஷயங்களும் நமக்கு சொல்லக்கூடியது. இது எல்லாமே ஒவ்வொருங்களும் ஒவ்வொரு பாடங்கள் தான். இந்த பாடத்தை எப்படி கற்கிறது அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, "வாசி யோகம் அப்படி கத்துக்கோ, இப்படி கத்துக்கோ, இப்படி பண்ணிக்கோ, அப்படி பண்ணிக்கோ" அப்படின்னாங்க. வாசிங்கிறது இப்போ இயற்கையில வாசி ஓடத்தான் செய்யுது. வாசி காற்று தான். அந்த காற்றை நம்ம பொறுமையா இருந்து எப்படி அத அனுசரிச்சு எப்படி அந்த காத்த கொண்டு போணுமோ, அத சைக்கிள் ஓட்டி எப்படி முதல்ல ஃபர்ஸ்ட் டைம்ல சைக்கிள் ஓட்டி முதல்ல ஹேண்ட்பாரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்போம். அடுத்தப்புறம் கீழ விழுவோம், வைப்போம். அடுத்தப்புறம் திருப்பி அங்கிட்டு இங்கிட்டு குறுக்க எதுவும் நினைக்காம வைக்காம அப்படி ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் சைக்கிள எடுத்து ஓடுவோம். அதுக்கப்புறம் 6 மாதம் மின்வீல தூக்கட்டுமா, பின்வீல தூக்கட்டுமாம்பாங்க. சைக்கிளும் சரி, பைக்கும் சரி, எந்த இதுனாலும் அனுபவங்க தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். மருந்துகளும் தயாரிக்கிறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜோதிடம், அதே மாரி மாந்திரீகம், ஜோதிடம், ஒவ்வொரு பயிற்சியும் இங்க உடம்பு பயிற்சியா இருக்கட்டும், உள்ளம் பயிற்சியா இருக்கட்டும், மனதளவுலும் சரி, எந்த இதுவும் சரி, இங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஓடித்தான் ஆகணும். இங்க சுயநலம் தான் வாழ்க்கை. ஆனா சுயநலம் இல்லாம இங்க யாரும் இருக்க முடியாது. எல்லாருமே சுயநலத்தோட தான் பயன் பண்ணணும். வேற வழி இங்க கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கணும், துணை இருக்கணும், ஒரு இது இருக்கணும், வைக்கணும், எல்லா இதுக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டியாவது ஓடணும். அதுக்காண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அங்க ஆசை இல்லாதவங்களே ஆசைய வெறுக்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆசை இல்லாதவங்க ஈசன் மேல பண்றதும் ஆசை தான். கடவுள் மேல இருக்கிறதும் ஆசை தானே.
எந்த இது எல்லா மதமும் எல்லாருமே எனக்கு எல்லாருமே வந்து ஒவ்வொரு குறிக்கோள்ல அவங்க குறிக்கோள்ல போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த மாந்திரீகம் எடுத்துக்கிட்டோம். மாந்திரீகம் வந்து பெரிய விசித்திரமானது. அத அனுபவிச்சோம் அப்படின்னனா, அது வந்து கைவந்த கலை நமக்கு வரும். அது மாந்திரீகத்தில. அதேமாரி அந்த மாந்திரீகம் செய்வனங்குது வந்து செய்வனங்குது அப்படின்னனா, அவன் அவன் செஞ்ச வினைகள் தான். யாருக்கு என்ன செய்தாங்களோ, அந்த வேலை வந்து எதுக்காவது ரூபத்தில திருப்பி வரும். அதான் செய்வன. இங்க யாரையும் வந்து அ அத பண்ணணும், இத பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். எந்த பண்ணாலும் வச்சாலும் சரி. நீ திரும்பி அதே இது உனக்கு அந்த டார்ச்சர் உனக்கு வரும். அந்த இது கிடைக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, "எங்க அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். ஆனா இவன் இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கான்." அப்படின்னா எல்லாத்துக்கும் இங்க கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. இங்க கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லங்க. கஷ்டம்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே அனுபவங்கள் பாடம் தான்னு யாருக்கும் புரியாது. அ காலங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒண்ணு ஒண்ணும் கத்துக் குடுக்குது அப்படின்னனா, எல்லாத்துக்கும் காரணம் இல்லாம இங்க கத்தே குடுக்க மாட்டாங்க. படிப்பு நிலைகள், ஒவ்வொரு படிப்பு நிலைகளும். ஃபர்ஸ்ட் டைம் என்ன, இந்த சாமி கோயில்னா எதுக்கு வச்சிருக்கிறாங்க? கோயில் எதுக்கு வச்சிருக்காங்க? ஒவ்வொரு கோயிலும் எதுக்காக கட்டுறாங்க? வைக்காங்க. இதோட நுண்ணறிவுகள் என்ன? அதில முதல்ல இது பண்றது. அதுக்கு அதுக்கு அடுத்த டைம்ல இந்த சாமி ஆடுறது. சாமி ஆடுறதுனா யாரு? இவங்கெல்லாம் சாமி எதுக்காக ஆடுதாங்க? ஏன் எப்படினாலும் ஆடுதாங்க? அந்த உணர்ச்சிகள் தான். அந்த உணர்ச்சிகள் அதிகமாகி, எண்ணம் ஒரே நோக்கா இருந்து, இதுக்கு இந்த பதில் தான் வரணும், வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசையில, அது வந்து நெத்தியில உதிக்கும் அது. ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அ அனுபவப்பட்டும் நான் அனுபவப்பட்டு வந்தவன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆச்சு. நான் ஆன்மீகத்திலே இருந்து சதுரகிரியிலயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் மேலேயே இருந்து சாப்பாட்டுக்கு சாப்பாடு நிலவரங்கள்லாம் எப்படி? சாப்பிடாம எப்படிலாம் இருக்கலாம்? எப்படிலாம் பயணம் பண்ணலாம்? சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம எப்படிலாம் இருக்கலாம், வைக்கலாம்? உடம்பு நிலையில எப்படி பக்குவப்பட்டு வருது? இது எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் கடந்து வந்த பாதைகள் தான். இந்த கடந்து வந்த பாதைகள் எப்படி எப்படின்னனா, ஏக பசிங்கிறது எல்லாமே எண்ணங்களால தான். எந்த இதுனாலும் சரி, நம்ம எண்ணங்களால எதனாலும் சரி மாத்த முடியும். மாத்ததுக்கும் அந்த திறமையும் உண்டு. அம் திறமையும் உண்டு. இப்போ வந்து இப்போ ஒன் டைம்லாம் காலைல 3 டைம் சாப்பிடுவேன். அடுத்தாப்புல இதே இது படிநிலைகள் 3 டைம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆளு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டை அ ஒரு நாளைக்கு 2 டைம். அடுத்தாப்புல 1 நாளைக்கு 1 டைம். அதாவது 1 1/2 நாளைக்கு 1 டைம். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு 1 டைம். அதாவது 3 நாளைக்கு 1 டைம். இப்படியே விட்டு போய் 15 நாள், 20 நாள், 1 மாசம். 1 மாசம் வரை நான் இருந்திருக்கிறேன். இந்த இது ஃபுல்லாவே வந்து உணவுனா எப்படி? இந்த உடம்பு என்ன செய்யுது? ஆனா இருக்க உடம்ப அப்படியே இறங்கவும் செய்யாது. இது எப்படி அப்படின்னா, எண்ணங்களும், நம்மளோட பயிற்சி நிலைகளும் தான். இந்த நிலைகள பூரா கொண்டு வரது நான் மேல மேல ஒவ்வொரு விஷயங்களும் நான் ஒவ்வொரு வீடியோ நான் சொல்றேன். எல்லாமே சாத்தியமா தான் இருக்குமே தவிர, இங்க நான் அனுபவிச்சது தான். நான் மத்தவங்ககிட்ட யார்ட்டயும் இது பண்ணல. நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதே மாரி கண்களுக்கு எப்படி எல்லாரும் கண்ணாடி போடுறாங்க, வைக்காங்க. இயற்கை மாரியே கண்ணாடி எப்படி போடுறது, வைக்கிறது. நம்ம எப்படி கண்ணுக்கு பயிற்சி குடுக்குறது, உடம்புக்கு எப்படி பயிற்சி குடுக்குறது, யோக நிலைன்னா என்ன? தியானம்னா என்ன? இது யாருக்குமே ஒண்ணுமே அதாவது அவங்கவங்க புக்க படிச்சுட்டு தான் ஒண்ணும் பேசுறாங்களே தவிர, மத்தது பொதுப்படியா அவங்க ஒண்ணும் இது கண்டுக்கிடல. நான் அனுபவிச்ச பாடங்கள எனக்கு தெரிஞ்சத எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்றேன். ம். சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன்.